அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விருதை ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024 ஏப்ரல் மாதத்திற்கான கடகராசி கடகலக்கண அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஜாதகர்களுடைய செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அவருடைய எண்ணம் செயல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, குடும்பத்துக்காக வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டுமே வரக்கூடிய மாதம் இவங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. சிலருக்கு குடும்பத்தின் மூலியமாக ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது வரக்கூடிய மாதங்களில் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வருமானம்ங்கிறது நல்லா இருக்குது. கொஞ்சம் ஏதாவது இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா சிலருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சிலருக்கு டென்ஷனை உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்டு, பாக்கியம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருக்குது. ஆனால் உடனடியாக இந்த மாதம்லாம் கிடைக்காது. ஸோ எதிர்பார்க்க வேணால், எப்பயும் கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அப்புறம் தந்தையினுடைய முயற்சிகளுக்காக வெளியூர் சொல்லி நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தந்தை ஏதோ ஒன்று சொல்கிறார், அப்பாவுக்காக நிறைய விரயமும் முயற்சிகளையும் இந்த மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் எடுப்பாங்க. அதே போல் வெளியூரில் வசிக்கக்கூடிய தந்தைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையே ரெண்டு பேருமே ஒன்றா இருக்காமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அப்போது உங்கள் கூட உங்கள் இளைய சகோதர சகோதரி நீங்கள் இருக்க மாட்டாங்க, உங்கள் தந்தையும் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே பிரிஞ்சு தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும். வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். வெளியூரில் போய் இருக்கக்கூடிய தன்மையும் சிலருக்கு ஏற்படும். அதே போல் தம்பி தங்கைகளுக்காக இந்த மாதம் நீங்கள் சில செலவுகளை செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்குது. ஸோ இளைய சகோதர சகோதரிகளுக்காக விரயம் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு தந்தைக்காக முயற்சி எடுத்து ரொம்ப நாளாக அவர் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். அதுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து அவரை ஆன்மீக சுற்றுலாவுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்த்த நிறைய பேருக்கு இந்த மாதம் அமையும். அதே போல் தந்தையும் சரி தாயும் சரி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறாங்க. அதே போல் வீடு வண்டி வாசல் அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு வரக்கூடிய மாதம் நல்ல மாதமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான மாதமாகவும் இருக்குது. கண்டிப்பாக பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பைக் வாங்க, சொத்து வாங்க நினைக்க சொத்து வாங்கலாம். சொத்துங்கிறத விட நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நகை நட்டு வாங்கலாம், வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஓரளவு நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் இப்போ வாங்கிக்கலாம். 2 வீலர் கார் வாங்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்கள் அப்பா இருந்தார் அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போங்க. வாங்க போகும்போது தந்தையார் இருந்தார்னா அவரோட சேர்ந்து போய் ஒரு நிலம், உங்கள் தந்தையின் மூலமாக ஒரு நிலத்தை வாங்குங்க. சரிங்களா? அவர் கைப்பட்டு வாங்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது பைக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கூடவையாவது கூட்டிகிட்டு போங்க. அவர் பேரில் வாங்கிறதுனாலும் அட்லீஸ்ட் வாங்க போகும்போது தந்தையை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க, நிலமாக எதுவாக இருந்தாலும் சரி. அதே போல் ஏன்னா அவர் மூலியமாக தான் உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு வாங்கக்கூடிய அந்த சொத்து சுகங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வை தரும். அப்போது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அண்ணன் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா, தந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போகலாம். அவங்களும் இல்லை சார் என்ன சார் பண்ணுறேன்னா, அண்ணனாக யாராவது நினைக்கிறப்பீங்கல்ல உங்கள் சொந்தத்தில், இல்லை பெரியம்மா பசங்க யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிட்டு போகலாம்.
அவங்களும் இல்லை சார் எனக்கு பெரியம்மாலாம் கிடையாதுன்னா, நீங்கள் யாரையாவது வெளியிலையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களில் யாராவது ஒருத்தர் உங்களோட வயது மூத்தர் அண்ணன் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கள்ல, அவரை கூப்பிட்டு போகலாம். எப்படியும் உங்களுக்கு அவர் அண்ணனை தானே கூப்பிட்றீங்க நினச்சி, அப்போ அவரையும் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். ஸோ அண்ணன் முறையில் இருக்கக்கூடியவங்களை கூட்டிகிட்டு போகிறதும் நல்லது, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அப்போது பூர்வீகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இருக்கிறதும் பூர்வீகம் தான், பூர்வீகத்தில் தான் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இந்த மாதம் இருங்க. யாரும் என்ன பிரச்சனை பண்ணுற மாதிரி ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, சரிங்களா? அப்படி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. வேலை செய்கிற இடத்துல பூர்வீகத்திலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே வார்த்தை தான், வேலை செய்கிற இடத்துல கண் விழித்து கவனமாக இருங்கள் இந்த மாதம். அவ்வளோதான். தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகளை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் சிலர் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய, அதனால் டென்ஷன் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையும் பெற்றோர்களுக்கு வரக்கூடிய மாதம். இந்த கடகராசி அன்பர்கள் பெற்றோர்களாக இருந்தீங்க, உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஸோ அவங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், சரிங்களா? பர்டிகுலராக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை சேர்த்து பார்க்கும்பொழுது தான் சரியான ரிசல்ட் தெரியும். ஆனால் கோச்சாரமும் நல்லா இல்லை, அவ்வளோதான். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யக்கூடியவர்களோட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் உங்கள் கூட வம்பிழுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதே போல் அப்பா கிட்டேயும் கவனமாக இருந்துங்க. அப்பா உங்கள் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் டென்ஷனாக நீங்கள் சுற்றுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க, பொதுவாகவே எப்போயுமே யாரோடய சண்டை போடாதீங்க. அவங்க சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் சண்டை போடாதீங்க, அமைதியாக பேசுங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக முடிந்தவரை அமைதியை கடைபிடிப்பது தான் எப்பொழுதும் உத்தமம். ஸோ கர்மான்னு பார்க்கும் பொழுது கடகராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியிடமோ, மனைவியாக இருந்தால் கணவரிடமோ மிக மிக கவனமாக இந்த மாதம் இருக்க வேண்டும் கடகராசி கடகலக்கண நண்பர்கள். ஸோ தந்தையிடம், வேலை செய்கிற இடத்துல கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனிடமோ, அதே போல் திருமணமாகாதவர்களாக இருந்தால் உறவினர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ இந்த மாதம் கவனமாக இருங்கள். அவர்களால் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள், சரிங்களா? மற்றபடி நான் சொன்னது கவனிச்சுக்கோங்க, அவ்வளோதான். மீண்டும் அடுத்து இன்னொரு காணொளி சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்கிறேன். நன்றி.